Hello everyone, welcome back. We are here to cover the preview of RCB versus Chennai. Very important match for RCB. சிஎஸ்கேக்கு அடுத்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச். சிஎஸ்கே யங்ஸ்டர்ஸ், ஏன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ரைவல்ஸை பற்றி தெரியும். ஆர் தே கோயிங் டு பி பெப்ட் அப், இல்லை தோனியே ஒரு ரிவெஞ்சு போன வருஷம் பண்ணதுக்கு பண்ணுவாரா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் நோ கான்டெஸ்ட் கன்சிடரிங் பிளே ஆஃப் பொசிஷன் இல்லை குவாலிஃபிகேஷன். பட் இந்த மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் த டீம்ஸ். நீங்கள் இந்த மேட்ச் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணவே முடியாது. ஆர்சிபி ஹேஸ் டு ப்ரூவ் தே ஆர் குட் இன் ஹோம். ஆல்ரெடி ஒன்று வின் பண்ணிட்டாங்க, அவங்களோட ஜிங்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ தே ஹாவ் டு வின். அவங்களுக்கு வந்து போத் த டீம்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்லாம் கிடையாது, டாப் 2ல ஃபினிஷ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டாப்ல இருக்க 5 டீமும் ஸ்ட்ராங்கான டீம். அதனால நீங்க 3-4ல மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன வேணா ஆகும் ஒரு எலிமினேட். அதனால எவ்ரிபடி இஸ் ஐயிங் ஃபார் டாப் 2. இந்த டாப் 2 வர்றதுக்கான ரொம்ப ஈஸியா இருக்கிற டீம் ஆர்சிபி. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற 4 மேட்சும் தேர் நாட் பிளேயிங் எனி ஆன் த டாப் 4 டீம்ஸ். விளையாட போறது இல்லை. அவங்க விளையாட போறது எல்லாருமே பிலோ 6, 6-10 இருக்கிறது விளையாடுவாங்க. ஸோ அவங்க தான் அட்வான்டேஜஸ் பொசிஷன் இருக்கிற ஒரே டீம் இவங்க தான். அதுல ஒரு 3 மேட்ச் ஹோம்லயும் இருக்கு, ஹோம்ல வின் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அதனால வந்து ஆர்சிபி ஹஸ் காட் எவ்ரிதிங் நாட் டு லூஸ் எனி ஆஃப் தி ரிமைனிங் 4 மேட்சஸ், which is for them luckily it's below the table contest for them. அதனால அவங்க லைட்டாவே எடுக்க மாட்டாங்க. ஸோ டெஃபினெட்லி they will prove that and எல்லா ரெக்கார்டும் பண்ணிட்டாங்க இந்த சீசன். அவங்க சிஎஸ்கேவை இது வரைக்கும் 2 times இன் ஒரே ஐபிஎல்ல ஜெயிச்சதே கிடையாது ஆர்சிபி. அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிட்டீங்களா நீங்க? சிஎஸ்கே 2 வாட்டி அவங்க ஜெயிச்சதே கிடையாது ஒரு டோர்னமெண்ட்ல. அந்த ஒரு ரெக்கார்டு கையில இருக்கு. they are not going to take this very lightly at all. So சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் they will try to win a match. நம்ம சொன்ன மாதிரி தான் முன்னாடி, if they bat first they should score 200. போன மேட்சும் நடக்கல, இந்த சீசன் ஃபுல்லா நடக்கல. ஃபர்ஸ்ட் ஆடி 200 அடிச்சாகணும். So they have to prove they are capable of scoring 200 or chasing 200. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றும் இன்னைக்கு பண்ணுவாங்களான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லா ஃபேன்ஸும் பார்ப்பாங்க. I hope that the CSK wins, and there should be some kind of a calamity which we should do, because though we are out of the tournament, ரெண்டு மூணு டீம் கசப்பு பண்ணிட்டு தான் போணுங்க. CSK it is going to be heavily loaded with youngsters. RCB pretty much unchanged from their previous matches. அப்படிதான் போறாங்க. பட் சில வந்து அலார்மிங் கொஸ்டின்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சிஎஸ்கே வந்து, should Ravindra Jadeja continue to bat at number 4? Does anyone remember 2001 test that we played against Australia? VVS Lakshman and Rahul Dravid. You look at the time period, we are now 24 years ahead. Okay. So IPL is happening for 18 years. There is a generation change which is happening. Okay. So currently CSK is an old generation. 20 years ki generation மாறிடுது. So millennials are still playing in CSK. Jadeja is a millennial. Got it. நீங்க யங்ஸ்டர்ஸ் கொண்டு வராங்களா? That is the only probability, that is the only chance where CSK can win over RCB. We have got Gen Z who is scoring a century in 35 balls. It's moving so fast. கிட்டத்தட்ட I would say ki football ka next game is this internationally. Okay. There might be basketball or anything, but in the game is progressing very fast, and people are getting more opportunity. There are too much of TNPL, KPL, Kerala PL, everything is happening. So 2020 format is completely different. 2020 format it is a generation next which is going to the captains who are winning. In which generation are they? Look at Gill, look at Shreyas Iyer. So basically CSK is out of look at Rajat Patidar, who is leading the team. Leadership changes. So coaching லையும் பாத்தீங்கன்னா யார் கீழே இருக்காங்க? ராகுல் டிராவிட் கீழே இருக்காரு, VVS லக்ஷ்மன் கீழே இருக்காரு, தோனி கீழே இருக்காரு. So it's a generation gap. So I think it's difficult. It's a high time we now from here for these 4 matches for CSK we start winning streak
with youngsters. I want a collapse today. I want a upset today. RCB should lose. Even if it is rain, ரெண்டு பேத்துக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சாலும் RCB is in loss. ஜிகே வந்து ஒரு ஹோலிஸ்டிக் பிக்சர் கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்றேன். ஜடேஜா நம்பர் 4, இட்ஸ் a mistake. He is never a number 4 player in T20. In T20 10 years before அவர் நம்பர் 4 பிளேயர் கிடையாது. இன்னைக்கு T20ல நம்பர் 4லாம் சான்ஸே கிடையாது. ஸ்பின்னர், ரிவர்ஸ் ஸ்வீப், எந்த ஸ்வீப்பும் ஆடுற பிளேயரும் கிடையாது அவரு. ஸோ சென்டர் ஆஃப் தி ஒரு 8 to 12 ஓவர்ஸ்ல வந்து he will not be effective. பட் he will come and go for his shots. போன வாட்டி மாதிரி ஒரு 2 6 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போவார். ஸோ இஸ் நாட் ஜென்யூன் நம்பர் 4னா இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் we are losing. நம்ம யங்ஸ்டர்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுறோம். there is a level. IPL is at one level. நம்ம வந்து சும்மா வந்து ஒரு சூரியவம்சி ஒரு பிரான்ச்சர் அடிச்சிட்டான்றதுக்காக யங்ஸ்டர் வந்து எல்லாரையும் புரட்டி போட்டு வின் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. தட் இஸ் நாட் த கேஸ் ஆக்சுவலி. நீங்க பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல வந்து பஞ்சாப் பிளேட் வித் 6 அன்கேப் பிளேயர்ஸ். இதுவரை யாருமே ஆடி இருப்பாங்களா தெரியல. they played with 6 uncapped players against our team and they won. Got it. Okay. So எல்லா டீம்லயும் யங்ஸ்டர் இருக்காங்க. பட் யங்ஸ்டரை போடுறதா மட்டும் ஜெயிக்கிற முடியற மாதிரி ஒரு கிரியேட் பண்றாங்க. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் தட். இந்த லெவலில் வந்து 18-19 இயர்ஸ்ல வந்து யூ நாட் ஹவ் மச் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹேண்டில் எல்லாரையும். ஸோ ஒரு மேட்ச் ஒண்டர் 2 மேட்ச் ஒண்டர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து we are எல்லாரையும் போட்டு யங்ஸ்டரை போட்டா எல்லா மேட்ச் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இஸ் நாட் யங்ஸ்டர். நம்ம பாக்குறது 4 யங்ஸ்டர் ஒரு 5 யங்ஸ்டர் ஆடி இருக்காங்க. பட் எல்லா டீம்லயும் 8 யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க உள்ள. 50 lakhs 1 crore வந்து இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு 8 பேர் இருக்காங்க. ஸோ அதனால தீஸ் ஆர் ஆல் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ். அவங்க நெட்ஸ்ல ஆடும்போது அவங்களுக்கு தெரியும். இப்போ சூரியவன்ஷி வந்து ஓப்பனிங் பண்ணி அடிக்கிறாருன்னா அவர் நெட்ஸ்ல ஜஃபர் ஆர்ச்சர் அடிச்சிருப்பாரு. அதனால தான் டீம் ஹஸ் காட் கான்ஃபிடன்ஸ் டு புட் ஹிம். நமக்கு இருக்குல்ல இந்த இவர் நம்ம சித்தார்த்தோ இவரோ அதே தான் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தே வில் சி இவர் பத்தினாரனையும் எல்இசியும் நெட்ஸ்ல அடிச்சாதான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் உள்ள கொண்டு வரதுக்கு. இன்னொன்னு என்னன்னா இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் வாட் ஐ குட் சி இஸ் ரிலேட் டு இட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வித் அனாலிட்டிக்ஸ் வீடியோ எல்லாம் பயங்கரமா ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ யங்ஸ்டர்ல என்னன்னா அன்கேப் பிளேயர் யங்ஸ்டர்ல பீப்புள் டோன்ட் நோ வாட் டு எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் தெம். ஸோ அதுல ஒரு 2 ஓவர்ல இஃப் த கேப்டன்ஸ் கெட் லாஸ்ட் மேட்ச் டர்ன் ஆகுது. இப்ப ப்ரூவேஸா வந்தாரு பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் தெரிய விட்டாரு. ஏன்னா they don't know what to stop him. அதே தான் ஆச்சு ஆயுஷ்மா திரேவும். சரி நம்ம வந்து ஒரு மேட்ச்ல வந்து ஒரு 2 மேட்ச் கேரியட் ஆயிடுறோம். பட் ஐபிஎல் வந்து ஒரு 14 மேட்ச் ஒரு 3-4 மேட்ச்ல பாத்துருவாங்க சரி இந்த பிளேயருக்கு இதுதான் அப்படின்னு. அதை தாண்டி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு யங்ஸ்டர் 3வது ஐபிஎல் ஸ்டாரா இருந்தாருன்னா ஐ வில் அக்ரி. என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஹூடாக்கு பதிலா ஒன்ஸ் பேடி கொடுப்பாங்க. 10 ரன் எடுத்துட்டு எல்லிஸ் போடுவாங்க. பட் மற்றபடி இதே கேம் தான் ஆடுவாங்க. So Jadeja at number 4, I don't agree to that, but யாரும் இல்ல. RCB bats very deep. அவங்க வந்து டிம் டேவிட் வரைக்கும் ஆடுறாங்க. they can come and smash any இது அட்லீஸ்ட் ப்ரூவன் மெட்டீரியல் லைக் பத்திரானா கிட்ட இருந்து இந்த மேட்சாவது டர்ன் ஆகுமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் போவாங்கன்னு என்னோட கட் ஃபீல் சொல்லுது. அவங்களோட டெத் பவுலர் சிஎஸ்கேக்கு யாருன்றது தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டெத் பவுலர் வரைக்கும் மேட்ச் போயிடுச்சுன்னா பெரிய விஷயம் சார். ஓகே எதிர்பார்க்காத ஆன்சர். அண்ட் நேஷனலிஸ்ட் ஒரே அட்வான்டேஜ் he can bowl in power play also, middle also, end also. பத்திரானாக்கு ஸ்டாம்ப் ஊத்திட்டாங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட மாட்டாரு. பத்திரானா இனிஷியலா போடும்போது ஓப்பனிங் போட வச்சாங்கப்பா. சிஎஸ்கேல தான் விளையாடினாரு. கண்ணா பின்னான்னு போட்டான். ஸோ உனக்கு கண்ட்ரோல் இல்லை, பழைய பால் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண வச்சு அவனை டெட் பவுலரா ஆக்கிட்டாங்க. Okay, if you don't do a trial and error with Pathirana, who is a tried and materialized product, okay, as you are saying, netsla தேடுறாங்க அது தேடுறாங்க, ஏன்னா வரட்டும் எல்லாரும். Let them play 4 matches. Let us see what is the thing that we have for next year. Pathiranaவும் ரெண்டு பும்ரா எப்படி யூஸ் பண்றான். See, captaincy error. Basically, it is a captaincy error or it is a pre-planned thing that we do. பேட்டிங்ல லாஸ்ட் 5 ஓவர்ஸ் தான் அடிப்பாங்க. அது வரைக்கும் தேத்தி ஒரு 100 105 200 வருது. அவங்க 250 அடிச்சிட்டு இருக்காங்க. See, that is a generation gap which I am talking about. அந்த இம்பாக்ட் நம்ம கிட்ட இல்ல. Everybody are fearing the old school. நெட்ஸ்ல நம்ம இப்படி the old school needs to change. The generation gap needs to closure. The gap needs to be closed by CSK for 2026. I am saying 2025 is gone. Let us do some spoilers is what I am saying. பாலா சொல்றது கரெக்ட். நெட்ஸ்ல இப்படி பண்ணாதான், இவ்வளவு நாள் ட்ரையல் பண்ணாதான், ரொம்ப ஓல்ட் ஸ்கூலா இருக்கு. ஓல்டு ஸ்கூல் நான் சொல்ல நானு வாட் ஐ எம் சேயிங் இஸ் இதே ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னும் 6 பேர் உங்களுக்கு பேர் தெரியாத ஆள் இருக்காங்க.
பேர் தெரியாத ஆளுங்கிறது யாருமே கிடையாது. There is something called Ranji Trophy which has happened. There is something called Duleep Trophy which happens. And the Poral, Giral எல்லாம் எங்கிறது வந்தாங்க, they are coming from that. So local players are being picked. நான் இல்லன்னு சொல்ல, another ஒரு 4 players உள்ள இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ், ஏன் அவங்கள ஆட வைக்க மாட்டாங்க எல்லா மேட்சும் கேக்குறேன் நான். நீங்க 4 சிச்சுவேஷன் அப்படிதான். RCB இல்ல, I mean Rajasthan Royals அந்த சிச்சுவேஷன் இல்லங்க. People are performing. Whoever is getting opportunity, they are performing. Maybe they are being defeated by a better team. We are not even playing well. நமக்கிட்ட இன்டென்ட் இல்லாம விளையாடிட்டு இருக்கோம். Why are we at the 10th position? Not for youngsters. அதான் சொல்றாங்க. நீங்க எப்படி டீம்ல ஆளுங்களே இல்லங்க, என்னங்க? அதான் சொல்றேன். அதேதான் இந்த நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். டீம்ல ஆளு இல்ல, யங்ஸ்டரோ ஓல்டரோ ஆளுங்க இல்லையோ, நான் என்ன சொல்றேன், do a trial and error. Now there is nothing that we are going to win this IPL or get qualified. Do a trial and error. Give opportunity. 22 பேர் ஆப்பர்சூனிட்டி கொடுத்துட்டாங்க CSK ல. நாகர்கோட்டிக்கு கொடுங்க. டீம் நாகர்கோட்டிக்கு give it to Nagarkoti also. Do it. கூடாவே எக்ஸ்ட்ராவா ஒரு மேட்ச் ஆட வச்சாங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் ஆட மாட்டார் ஜிகே for sure. He is really நாகர்கோட்டி கொண்டு வாங்க. இந்தியன் பிளேயரோட பேலன்ஸ் வேணும். Foreign players, we still have good players with us. Overton is a good player. He got injured. அது யாருமே நோட்டீஸ் பண்ணல. Do you think CSK has it in them mentally to sort of turn around and then be competitive against RCB today? இன்னி மேட்ச் பொறுத்த வரைக்கும் they will not see past performance, future performance எல்லாம். CSK RCB ன்னு எதிரில் வந்துட்ட அப்புறம் you will try to win a match. ஸோ அதனால ஏதாவது ஒரு brilliant performance யார்கிட்ட வந்ததுன்னா you can win. It's not that CSK வந்து ஜெயிக்க முடியாதுலாம் கிடையாது. பட் ரெண்டு டீமும் அவங்க பொட்டன்ஷியலுக்கு ஆடினாங்கன்னா RCB தான் வின் பண்ணுவாங்க. யாராவது 2 பேர் அவங்க பொட்டன்ஷியலுக்கு மேல ஆடணும். யாராவது 2 பேர் அவங்க பொட்டன்ஷியல் மேல ஆடினாங்களா, அன்னைக்கு சூரியவம்சி அடிச்சா மாதிரி இன்னைக்கு ஆயுஷ் மாத்ரேவோ டெவால் பிரிவிஸோ அடிக்கணும். தூபேவும் அடிக்கலாம். நம்ம தூபே எப்போதும் RCB கூட அடிப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு 30 balls 70, 30 balls 80, யாராவது ஒருத்தர் அடிக்கணும். அடிச்சாங்கன்னா மேட்ச் மாறும். It's all about momentum in a tournament. We don't have that momentum. RCBக்கும் ஹோம்ல மொமெண்டம் இல்ல. ஒரு மேட்ச் மொமெண்டம் சொல்ல முடியாது. இந்த வருஷம் அந்த brand image has come down because this year is bad. I completely agree with Bala. If RCB plays to that potential, we don't have the capacity to block them. In terms of prediction percentage, what is your take? 70 RCB, 30 CS. ப்ரெடிக்ஷனா இன்னைக்கு வந்து 20 overs ஃபுல்லா நடக்குமா இல்ல மழை பெய்யும்னு சொன்னா ப்ரெடிக்ஷன் சொன்னா நியாயம். அதுதான் ப்ரெடிக்ஷன் எல்லாம் பண்ண முடியும். CSK RCB மேட்ச்ல ப்ரெடிக்ஷன் பண்ற ஸ்டேஜ்லாம் தாண்டி போயிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுல வந்து ப்ரெடிக்ஷன்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து ரொம்ப கேவலமா ஆடணும், இல்ல நம்மள யாராவது ஒருத்தர் ரொம்ப பயங்கரமா ஆடணும். இது ரெண்டு தான். ஸோ ப்ரெடிக்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி டுவர்ட்ஸ் RCB. I'm only looking at the match from a perspective of a CSK youngster stepping up and announcing to the stage, yes, I do belong to the IPL center stage. It is basically a resurrection, reconstruction, whatever that you say, generation gap correction. CSK needs to come back. They are currently preparing for 2026. That is my view. வன்ஷ் பேடி மட்டும்தான் ஒரு பொட்டன்ஷியல் நமக்கு இன்னும் சான்ஸ் தரல. ஏன்னா வன்ஷ் பேடி வந்து இதே டெல்லி பிரீமியர் லீக்ல பிரியான்ஸ் ஆரியாவோட ஜாஸ்தி 6 அடிச்சவரு. ஃபாரின் பிளேயர்ஸ் பத்தி எனக்கு பேச்சு இல்ல, இந்தியன் பிளேயர்ஸ் பத்தி மட்டும் தான் பேச்சு. நாகர்கோட். Meet you all at the other side. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.